பேச்சு எல்லாம் கொண்டு வரோம். நாடகம் மாதிரி டக்குன்னு நடிப்போமா. நீங்க எப்ப கிடுகு 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 நான் ஒரு கிடுகு. நான் அநேகமாக வேலியாக அடைக்கப்படுவேன். வேலின்னு சொன்னா ஒரு 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 எல்லையில் ஒரு ஒரு 2 குடும்பங்களுக்கு மெட்டாக்கள் கொஞ்சம் சத்தம் வருது. சந்திரிகாரன் இப்ப முயல் பண்ணி இருக்குது. நான் ஒரு வேலியாக அநேகமாக பாவிக்கப்படுவேன். வேலியாக மட்டுமில்லை, கூரையாகவும் ஓட்டுக்கு பதிலாகவும் என்னை அந்த காலத்தில் பாடுவார். நான் நல்ல குளிர்மையாக வீடுகளை வைத்திருப்பேன். ஒரு ஒரு பிரைவசி போல. பிரைவசி என்று சொன்னால் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் இடையில ஒரு அடைப்பாக இருப்பதால் அவர்கள் தங்களோட வேலைகளை தங்களை பார்த்து செய்யலாம். இந்த நேரமும் மற்றவர்களை பார்க்க வேண்டிய அவசரம் இருக்காது. அதுக்கு நான் நன்றாக உதவி செய்வேன். மற்றது என்னை அநேகமாக கிணறு இருக்கிற இடங்களில் என்னை அநேகமாக சுத்தி வளைச்சு அந்த கிணத்தை மூடி கட்டுவார்கள். ஏனென்றால் நான் பெண்கள் குளிக்கும் போதோ ஆண்கள் குளிக்கும் போதோ அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுப்பேன். மற்றவர்கள் அவர்கள் குளிக்கும் போது பார்க்காமல் இதனாமல் நீங்க பாப்பீங்க மற்றவர்களை பார்க்கக்கூடிய இருந்தாலும் கூட ஆனா ஓரளவுக்கு ஒரு 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 செக்யூரிட்டி மாதிரி ஒரு சின்ன குளிக்கும் போது எங்களை எல்லாரும் பார்க்க மாட்டோம்ன்ற ஒரு நம்பிக்கையில குளிக்கலாம். இப்போதுதான் பாத்ரூம் இந்த ஹவுஸுக்கு உள்ளே பாத்ரூம்கள், அந்த காலத்துல வெளியில தானே பாத்ரூம்கள். அப்ப அவர்கள் ஒரு சின்ன அடைப்பு மாதிரி அவர்களுக்கு ஒரு சின்ன பிரைவசியை கொடுக்கறதுக்காண்டி அப்படி கட்டப்பட்டு அதுக்கு நான் நன்றாக உதவி செய்வேன். மற்றது என்னால நான் தென்னை மரத்திலிருந்து வாடி விழும் போது என்னை எடுத்து அதை சரிப்படுத்தி பின்னி அதை விற்று நிறைய பேர் வாழ்வாதாரம் அவர்களுக்கு உதவி செய்வேன். அவர்கள் விற்று அவர்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்வேன். அவர்கள் விற்று உழைக்கலாம். அவர் ஒரு பிசினஸ் மாதிரி அவர்கள் செய்வார்கள். அதுக்கு நான் ஒத்துழைப்பேன். மற்றது என்னில செத்த வீடுகள் சாவு வீடுகள் எல்லாம் என்னுடைய இந்த ஓலையை பாவிச்சு 2 விதமான தோரணங்கள் இருக்குது. ஒன்று சந்தோஷத்துக்கு, மற்றது துக்கத்துக்கு. அப்போதெல்லாம் அந்த 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 என்னுடைய தென்னை ஓலையை பாவிச்சு அவர்கள் அந்த ஒரு தங்களோட செரிமனிக்கும் எப்படியான சந்தோஷமோ துக்கமோன்றதை அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் அதை பின்னி அதுக்கு தொங்க விடுவார்கள். வேலியாக இருக்கும்போது வேலி ஒரு பாதுகாப்பானது. அது மட்டுமண்டில்ல கூரை நான் கூரையில் போடும்போது நான் அவர்களுக்கு தண்ணிகள் கீழே வடிய விடாமல் நெருக்கி கட்டினார்களா இருந்தால் வீடுகளுக்குள்ள அவர்கள் பாதுகாப்பு. மழை காலங்கள் வெயில் காலத்துல நல்ல குளிர்மையாக இருப்பேன். மழை காலத்தில் தண்ணிகளை கீழே இறங்க விடாமல் பார்த்து கொள்ளுவேன். மற்றது என்ன போட்டு எரிப்பார்கள். நான் பழுதாகிவிட்டேன் என்றால் என்னை போட்டு எரிப்பார்கள். நான் அதை எடுத்து கவலைப்படுவதில்லை. இருந்தாலும் பிறகு நான் அந்த பசலையா போய் மரங்களுக்கு கீழ் இருந்து நான் பிறகு மீண்டும் வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது எங்களோட ஆன்மீகத்தில் எங்களோட சைவ சமயத்தின் கொள்கைக்கு ஏற்றமாறு எங்களோட உயிர் அழிவதில்லை, உடல் தான் அழியும் என்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் மீண்டும் உலகத்துக்கு சேர்வேன். இந்த நம்பிக்கையை கொண்டு மிக்க நன்றி. நன்றி. திருப்பியும் வருவீங்க கவலைப்படுறீங்களாக நல்லா பாப்பீங்களா எல்லாரையும் பாதுகாப்புன்னு சொல்றீங்க. சைவ சமய கொள்கை எங்களோட உயிர் அழிவதில்லை, உடல் தான் எரிக்கப்படும். ஏனென்றால் எங்களோட உயிர் மீண்டும் மீண்டும் வரப்பட்டு தெரியும். இல்ல எங்களுக்கு சரி அது ஒரு எண்ணம். சரி என்னென்றால் இப்ப நீங்களும் அந்த என்னென்றால் மறக்க வரணும் சரியா சரியா நல்லதாலும் வருவோம். ஆனா நீங்கள் என்னோட உள்ளுக்குள்ள பாம்பு வச்சு கொண்டு இருப்பீங்களா? பாம்பு பாம்புலாம் பார்க்கலாம் தானே. எல்லாரையும் காப்பாத்துவோம், பூச்சிகளையும் காப்பாத்துவோம், இன்செக்ட்ஸையும் காப்பாத்துவோம், காப்பாற்றுவோம். போது மக்களை மட்டுமண்டில்ல எல்லாரையும் காப்பாத்தி யசோதா கொண்டு கொடுப்போம். என்ன சரி இது போட்டு சரி ஒரு இப்ப நாடகம் தான் நாங்கள் நடிக்கல. இதுல சிவச்சந்திரிக்காக ஒரு வசனம் தரையில சிவச்சந்திரிக்காக ஒரு வசனம் தரையில சிவச்சந்திரிக்காக சிவச்சந்திரிக்காக சிரிப்பு நித்திரை என்று சொல்லுவோம்.
எத்தனை இல்ல நீங்க எங்க அம்மம்மாவும் பக்கத்துல இருந்து கேக்குறா. ஓ ஆமா என்ன பாட்டியே மொழிபி வச்சுக்கிறீங்களே பாவம் இல்ல பாட்டி அம்மா சரி அம்மாமா அம்மாமா கதை சொல்லுங்க அம்மம்மா தேவான இந்த பிள்ளை என்னுடைய தெய்வான சகோதரி பிள்ளை சின்ன தம்பி உங்களை கூப்பிடுறா செய்வானே. தெய்வான பிள்ளை சின்ன தம்பி ஓமன் சொல்லுங்க. என்ன என்ன ஒரு தேவாரம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் உங்களுக்கு எத்தனை வயசு எனக்கு 90. சொன்னா 90 90 வயசா அங்கட தெய்வான பிள்ளை அவ எங்களை விட்டு போற இல்ல எங்கட பட்டிமன்றத்தோடயே வந்து கொண்டே இருக்கிற அவரு இல்ல நான் இன்றைக்கு அடிச்சு காலம் கதைச்சு வர சொன்னேன் நான் பாத்தீங்களா வேந்தன சரி சரி வர சொன்னேன் நான் அவங்கட 100ஆவதுக்கு வந்து வாழ்த்தினவ ஆமா 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 நான் சொன்னேன் வர சரி தெய்வான பிள்ளையம்மா நீங்கள் வந்து ஒரு தேவாரம் படிங்க இப்ப செல்வ தெய்வானியம் பிள்ளைய மாட்ட கேளுங்க அவ எப்படி அவ கணவனோட சந்தோஷமா வாழ்ந்தவாண்ட கதையை கேளுங்க சந்தோஷமா வாழ்ந்தா சொல்லுவாங்க சரி வாழ்ந்தா நீங்களோட சொல்லுங்க அப்படி சந்தோஷமா இருந்தோட தானே இப்போ மட்டும் இருக்கணும் அவர் எப்பயோ செத்துட்டாரு சந்தோஷமா இருந்தா அவனால இருந்திருப்பேன் சரி அது வேற சரி உங்களோட கதை சொந்த கதை சொல்லுங்க சொந்த கதை சொந்த கதை சொல்லுங்க சொந்த கதை சொல்றீங்களா ஓகே நான் தேவான பிள்ளை தேவாரத்தோட வத்துவாங்கட்டும். சரி சரி திருச்சிற்றம்பலம். அடிமை உனக்கே யாராய் வேண்டாதே போலுள்ளே கனந்தி தாழ்நியவாடி அலாதிருப்பின் ஐயா கண்ணு. சரி நான் 2 மணி நேரம் இப்போது நேரம் 2 மணி இவ்வளவு படித்ததே அபூர்வம். எங்களுக்கு பிளஸிங் ஏன்னா என்னோட முத்தமிழ் அதிகாரத்துல ஒரு சில கேள்வி உங்களை கேட்க போறாங்க. சொல்லுங்க கேளுங்க தெரிஞ்சா சொல்றேன் தெரியாட்டா சொல்லுங்க இல்ல நீங்கள் தெய்வான பிள்ளைய கேட்க போறீர்கள். தெய்வான பிள்ளையம்மா உங்களோட புருஷனை பேரு சொல்லுங்க 2 நிமிடத்தில் சொல்ல வேணும். இப்ப உங்களோட கணவனை பற்றி உங்களோட துணைவரை பற்றி 2 நிமிஷத்துல சொல்லணும். எப்படி கல்யாணம் கட்டினீர்கள்? நான் கல்யாணம் செய்து எப்படி சொன்னீங்க பேசித்தானா சேர்ந்துட்டேன். போட்டாரோ சேர்ந்துட்டேன். இறைவனடி சேர்ந்துட்டார். எவ்வாறு அவரை கண்டு கொண்டீர்கள்? எவ்வாறு அவரை கண்டு கொண்டீர்கள்? எல்லோரும் முறப்படிதான் நான் கல்யாணம் செய்து பாண்டேன். முறப்படியா சரி அந்த காதல சரி சொல்லுங்க. முறப்படி என்று சொன்னால் அவருடைய பெற்றார்களின் அது விளங்குது சரி உங்களோட கணவர் உங்களை என்ன ரொம்ப நேசமா நல்ல உண்மையா தான் வாழ்ந்தேன். அப்ப நீங்க அவரை இல்லன்னு கவலைப்படுறீங்களா? அவர் இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? இல்ல இல்லையா இப்ப ஏலாதுதானே அப்ப அவர் இருந்ததானே பாக்குறேன். சரியா கடமையை செய்ய இயலாதானே. சரி சரி உங்களுக்கு என்ன என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? என்ன வகையில் ஆதரவுகள் தருவாரா? என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? உங்களோட பேர் என்ன சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். என்ன பிடிக்கும்? திரிபோசாவோ சைவ சாப்பாடு. சரி உங்களோட பேத்தியில எந்த பேத்திய நல்லா பிடிக்கும்? மூத்த பேத்தி. மூத்த பேத்திக்கு என்ன பேர்? சந்திரிக்கா தான் பிடிக்கும். பக்கத்துல இருக்கிற அடிச்சு போடுவாள்னு சொல்றீங்க. பயப்படாம சொல்லுங்க. அதாவது கணக்க பேத்தி இருக்கு, சஹானா இருக்கு, கீர்த்தனா இருக்கு, சந்தனா இருக்கு. உங்களோட பேத்தி 2 பேரை சொல்லுங்க படபடன்னு. மகள் 2 உள்ள
ரெண்டு ரொட்டியா? மகள்ந்த பிள்ளைகளோட தான் கூட அப்ப நீங்கள் நீங்கள் அப்ப எத்தனை மணத்துல நித்திர கொள்ளுங்க? எப்படி நீங்க 90 வயசு மணி இருந்தீங்க இருக்கிறீங்க? அவ தியானம் செய்கிறவா, தினமும் பிரார்த்தனை செய்வா. ஒரு நாளும் அவ கும்பிடாமல் நன்றி சொல்லாமல் சாப்பிட்டதோ தண்ணி கொடுத்த வரலாறு இல்ல. நான் சாப்பாடு கொடுத்தா டீ ஏதாவது கொடுத்தா உனக்கு தெரியாத நான் கும்பிட்டு கொண்டிருக்கிறது என்று பேசியும் இருப்பா. அந்த ஒரு அந்த அதத்தை நானும் அதை கற்றுக்கொண்டேன். நடக்கிறீங்களா? நல்லா சந்தைக்கு போவீங்களா? பிசுக்கி பிசுக்கி இப்ப இல்ல முந்தி நான் உங்க நான் கூட மகளை பார்க்க நீங்க அங்க போனீங்க? பக்கத்துல இருந்துட்டா. அன்று பக்கத்து வீட்டுல அண்டு மட்டும் பக்கத்து விட்டு போங்க. நான் வரைக்க மட்டும் பக்கத்து விட்டு போங்க. ஆனா நீங்க கட்டாயம் பாப்பீங்கன்றது நம்பிக்கை உண்டு. நீங்க அடுத்த முறை வரும்போது அடுத்த முறை வந்து உங்கள்கிட்ட வாரேன். சரி சரி, அது மட்டும் சந்தோஷமா இருங்கோ. நித்திர கொள்ள போறீங்களா? சரி. அவ அன்றைக்கு எழும்பி இருந்தவ இந்த ப்ரோக்ராமுக்காக அவங்க இடிவல் கொஞ்சம் தடை செய்தது. நான் எதிர்பார்க்கிறேன் கலைப்பாண்டு. சரி, மிக நன்றி மிக நன்றி தெய்வான. கவனமாக பாருங்க சந்திரிக்கா. பாவம் 90 வயசு எல்லாம் நீண்ட ஆயுளும் பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு முத்தமிழ் அதிகாரத்துல தாயகத்துல தாயகம் சாவச்சேரி தென்மராட்சி சாவச்சேரியில இருந்து தேவான பிள்ளை சின்னத்தம்பி கலந்து கொண்டவர். நாங்களும் சில கேள்விகளை சுவாரஸ்யமா கேட்டோம். சந்தோஷம். முத்தமிழ் அதிகாரத்துல எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிளஸிங் எல்லாம் சொல்லிக்கொண்டு செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்கிறியே நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலையிறியே கணவன் மட்டும் காணும் அழகே கடையில் போட்டு காட்டிறியே செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்கிறியே நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலையிறியே இறந்த காட்டில் பிறந்தவதானே லண்டன் மாடல் நடையதுக்கு காஞ்சிபுரங்கள் ஜொலிக்கின்ற போது காத்து வாங்கும் உடையதுக்கு உடம்பு வேர்க்கும் உஷ்ண நாட்டில் உரசி பேசும் சைலருக்கு டக்கர் குங்குமம் மணக்கும் நாட்டில் ஸ்டிக்கர் போட்டு உனக்கு செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே பாட்டு மாதிரி எங்க வாகரில சும்மா கடகரன்னு படிக்கிறாங்க கதவாசனம் மாதிரி. ஓகே சரி, இப்ப அடுத்ததாக என்ன செய்வோம்? அடுத்ததாக நீங்கள் சொன்னீங்க சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி. சந்தோஷமா இருக்க புதுசா சொல்லணும். உலகத்துல எல்லாரும் சொல்லணும் எனக்கு. ஆமா, உலகத்துல உண்மையிலேயே நாங்கள் ஒவ்வொரு தரம் என்ன யோசிக்கணும்டா, நாங்கள் இப்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்களுக்கு எல்லாத்திலும் ஆசை, எல்லா பொருளும் ஆசை. அப்ப ஒரு வயது வரும்போது படிக்க வேணும், படிச்சு நல்ல பதவிக்கு வேற வேணும்னு ஆசை. இந்த ஆசைகள் பிறகு கல்யாணம் கட்டணும், பிள்ளைகள் பெறணும், வளர்க்கணும், வாழ்ந்தோணும். எங்களுக்கு ஒரு முதிர்ச்சி வந்த பிறகு எங்களுடைய ஆசை என்னவாக இருக்க வேணும்னு சொன்னால் நாங்கள் எப்படி தோன்றினமோ அப்படி நாங்கள் நாங்கள் தோன்றினதுகளை எப்படி நாங்கள் இந்த மண்ணில் தோன்றினோம்ன்றதை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி அந்த வழியில நாங்கள் ஆன்மீக வழியாக சிந்திக்க வேண்டும். ஒரு 60 வயதுக்கு பிறகு ஆன்மீக வழி என்று சொல்லி நீங்கள் கோயில் என்று தெரிய வேண்டிய அவசரம் அப்படி ஒண்ணும் இல்லை. இல்ல கோயில்கள் கட்டப்பட்டதுக்கு காரணங்கள் நீங்கள் உங்களோட மனநிலையில ஒன்றுபடுத்தி உங்களை வேற வேற புலன்கள்ல செய்யாம அங்க ஒரு கல்லை வச்சிருப்பார்கள். அப்ப நீங்கள் அங்க போய் இருக்க வேணும். ஆனா இப்போ அது ஒரு பிசினஸ் மயமாக்கப்பட்டு அதுல பொலிசிகள் எல்லாம் மாறப்பட்டு விட்டது. ஆனா நீங்கள் உங்களோட நீங்கள் அந்த பேசிக்குகளை நீங்கள் அடிப்படையில நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படி உதவி செய்தோம், மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்தோம், எப்படி எங்களுக்குள்ள கஷ்டங்களை நாங்கள் ஒரு கல்லுக்கு சொல்லும் போது அந்த கல் எப்படி எங்களுக்கு அந்த மன ஆறுதலை தந்ததோ அதுகளை நாங்க நினைச்சு இந்த பஞ்சபூதங்கள் எப்படி உண்டாக்கப்பட்டதோ அதுகளை நினைக்க வேண்டும். அதுல நினைத்தாலே காணும். அது நீங்கள் கோயில்ல போய் பால் ஊத்தியோ அர்ச்சனை செய்தோ அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசரம் இல்லை. அதில் எல்லாம் ஆடம்பரமாகவும் இப்போது அது ஒரு
அழிவை நோக்கியும் போய்கொண்டிருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கின்றேன். சந்தோஷத்துக்கு நீங்கள் உங்கள்ட்ட உள்ள உங்களுக்கு கடவுளால நிர்ணயிக்கப்பட்ட தந்தவையில அதை இட்டு நீங்கள் பெருமைப்பட வேண்டும். உங்களோட ஹெல்த், உங்களோட சொத்து, உங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதுகளை நிச்சயம் நீங்கள் பெருமைப்பட்டீங்களா இருந்தா நீங்கள் மற்றவற்ற பொருள்களுக்கு ஆசைப்படாமல் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மன நிறைவுடன் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷம் தானாகவே வரும். அதை தேடி நீங்கள் போக தேவையில்லை. நீங்கள் அண்டத்தில் இருக்கிறதா பிண்டத்தில் இருக்குது. இந்த வெளியில என்னெல்லாம் இருக்குதோ அதே மாதிரி எங்களோட உடம்புக்குள்ளேயும் அத்தனையும் இருக்கின்றது. நீர், நிலம், காற்று, ஆகாயம் எல்லாம் இருக்கிற போல வெளியில இருக்கிறது மாதிரி அந்த எல்லாத்த கொண்டுதான் பொருட்களே உண்டாக்கப்படுகிறது. அந்த அளவு எங்களோட உடலுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த முதிர்ச்சி உங்களுக்கு வந்ததா இருந்தா உங்களுக்கு ஒரு நாளுமே கவலைகள் வராது, ஆசைகள் வராது, புறாண்மை வராது. வாழ வேண்டும் என்ற ஆசையில நீங்கள் உங்களால் இயலக்கூடிய அளவு மட்டும் நீங்கள் மற்றவர்கள் உதவி செய்து வாழ்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க. நன்றி. உங்களுக்கு கிளாப். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. சரி சரி, இப்ப சந்தோஷமா இருக்கு இவ சொல்றா. இப்ப சந்தோஷமா இருக்கு, அடுத்த ஆள் யார் சொல்ல போறீங்க? இப்போ அந்த உலகத்துல பாடினா அந்த என்ன நாங்கள் ஃபீல் பண்ணதான் அதை சொல்லணும். யசோதா சொல்லுங்க. இப்ப இந்த சந்தோஷம், நாங்க சந்தோஷமா இருக்கணும். கனவேருக்கு இந்த இதுதான் இல்லாத ஒரு பாலவனமா இல்லாட்டவா? யசோதா சொல்லுங்க, இந்த எப்படி ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றது? இது சந்தோஷம் நினைக்கிறேன்.